ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த இடைத்தேர்தலில் அவங்க திருப்பி அவங்களே நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப வசதியா போயிடும் பரப்புரைக்கு. அப்புறம் இன்னொன்னு, குதிரை பேரா நடந்திருக்குங்கிறதுக்கு உதாரணமா காண்பிக்க ரொம்ப சாவமா போயிடும். சார் நாங்க என்ன சொன்னோம், இவர் நிப்பாட்டிட்டு வந்தா இவரையே நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா இதுல ஏதோ நடக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லட்டும், மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு பாப்போம். இல்ல, நான் லீகலா கேட்கறேன், பொலிட்டிக்கலா அப்புறம் பேசுவோம். லீகலாவே நான் எதுக்கு சார் 15 நாள்ல இவ்வளவு செலவு பண்ணி ஜெயிச்ச எஸ்ஐக்கு சுப்பையாவும் மதுராந்த குருவனும் எவ்வளவு கோடிக்கணக்கில். நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய உணர்வுகள் புரியுது. அதே உணர்வு தான் எனக்கும். சட்ட ரீதியா அதை அணுக முடியாது, பொலிட்டிக்கலா தான் பார்க்க முடியும். எனக்கு எடப்பாடியுடைய தலைமை பிடிக்கல, நான் வந்தேன். அதே பேரன்னு பாக்குறீங்க. அவரால் ஜெயிச்ச, சரி அவரால் ரெட்டலையில ஜெயிச்ச, நீங்க செய்யற காரியங்கள் தப்புன்னு எடுத்து சொன்னோம், கேட்கல, பதவி வேணாலும் தூக்கி போட்டு வந்துட்டேன். விஜயனுடைய கொள்கை பிடிச்சிருக்கு, நான் வந்தேன். என்ன பண்ணுவீங்க? சட்டம் அதை தடுக்க முடியாது சார். அரசியல் ரீதியாக அதை மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்கணும். ஒரு பேரம் நடந்தது, நீங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. இப்ப 15 நாள்ல போயிட்டு இத்தனை கோடி தேவையா இந்த தொகுதிக்கு அப்படின்னு பொலிட்டிக்கலா சில பாயிண்ட வைக்க முடியுமே தவிர, சட்டம்ங்கிற வார்த்தை தப்புங்கிற. நான் சட்டத்துல அதுக்கு தடையே கிடையாது. அப்ப நான் ஒரு இடத்துல வெற்றி பெறுவேன், 2 நாள்ல ராஜினாமா செஞ்சுட்டு எது ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு போயிடலாம். தாராளம் போங்க, மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, மக்கள் அவர் தோக்கடிக்கட்டும். இப்போ ஒரு வாய்ப்பு கண்ணு முன்னாடி வருது இல்ல. ஆனா அது அவ்வளவு சுலபமும் இல்லை. நீங்க அப்படியே ரொம்ப ஈஸியான நினைச்சு மக்களை நம்பிடாது. நான் ஏதோ இழிவாலாம் சொல்லல, ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிருப்தியினுடைய உச்சத்துல எல்லாம் சொல்லல. தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுற போது கொஞ்சம் அறிவார்ந்தவர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. கடந்த தேர்தல் வரைக்கும் நான் ரொம்ப இதா இருந்தேன். இப்போ கூட அறிவை இழந்துட்டாங்கன்னு நான் சொல்லலை. சில விஷயங்களை முழுமையாக கிரகிக்க தவறிட்டாங்களோன்ற அந்த ஒரு ஆதங்கத்தோட இதை சொல்றேன். அட்லீஸ்ட் இந்த 60 நாள் நடந்ததையாவது பார்க்கட்டும். அது விஜய்க்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பரிதாபம் கலந்த பார்வை பார்த்தாலும் சரி, நம்பி வாக்களிச்சமே அவங்களும் அதே மாதிரி அவங்க பண்ண வேலையை இவங்களும் பண்றாங்களேன்னு நினைச்சாலும் சரி, ஒன்னொன்னே கவனிச்சு முடிவெடுங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும். மக்கள் அப்படி முடிவெடுப்பாங்க, எடுக்கணும். மக்கள் கிட்ட போய் சொல்லட்டும் சார், இத்தனை கோடி செலவு வைக்கிறாரு, இப்படி ஒரு தகுந்த பாடத்தை கத்து கொடுங்கன்னு சொல்லட்டும். எப்ப அப்படிலாம் ஜெயிச்சு வந்தாரு, நான் அவர் சொன்னது நீ கேட்டியான்னு எடப்பாடியை பார்த்து மக்கள் மறைமுகமா கேட்பாங்க. நான் சொல்றது, உன்னை அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருல 2 விஜயபாஸ்கர், மன்னிச்சிருங்க, எங்களுக்கு அதே பதவியில கொடுங்க, நீங்க ஒத்துக்கிட்டபடி. எடப்பாடி கொடுத்தாரா? பொலிட்டிக்கல் வரும்போது அவங்களும் வாயை திறந்து சில கருத்துக்களை சொல்லதானே போறாங்க. அப்ப எடப்பாடி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட போய் நிற்பாரு? நான் என்ன தவறு எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் போய் சொல்லுவாரு. நீ என்னப்பா பண்ணு கேட்பாங்கல்ல. இதெல்லாமே மேடையில் அவர் பேசிட்டு இருக்கும்போது பழனிசாமி அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ள கேட்பாங்க. விவரம் அறிஞ்ச மக்கள் நான் சொல்றேன். இவர் ஒண்ணு சும்மா ஒண்ணும் போய் தாவிட்டு போடல சார். 10 நாள் முன்னாடி மன்னிப்பு கடிதம் கொடுத்தோம் தானே சார் 2 பேரும். உங்க தலைமையை ஏத்துக்கிறோம். அந்த ஒப்பந்தம் எந்த அடிப்படையில் நடந்துச்சு? வெளியில போனவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், தாவேக அரசை ஆதரிச்சிட்டோம். இப்ப பதவி பறிக்கிற விஷயம் வருது, நாங்களும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், தேவையில்லாத வம்பு வழக்கு வேண்டாம், 2 பேரும் சமாதானம் போவோம், நாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துறோம், நீங்க சபாநாயகருக்கு அனுப்புங்க, நாங்கள் என்ன பதவியில் இருக்கிறோமோ அந்த பதவி அப்படியே தொடரட்டும்னு எடப்பாடி ஒப்புக்கொண்ட பிறகுதான் அந்த மன்னிப்பு கடிதம் வருது எடப்பாடி வீட்டுக்கு. அதை எடுத்துட்டு போய் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தர் போய் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அன்னைக்கு நைட்டு, அடுத்த நாள் நைட்டே ஒரு அறிக்கை வருது எடப்பாடிக்கு இருந்து. இந்த நீக்கப்பட்டு வர்றவங்க அவங்க ஊர்களுக்கு போற போது பழைய பதவிகளை போட்டு வரவேற்கிறீங்க, அப்படி யாரும் பண்ணாதீங்க. அப்படி என்ன சார் உங்களுக்கு, அப்படி என்ன சார் உங்களுக்கு கோபம்? அவங்க ஆமா தப்பு பண்ணாங்கன்னா மன்னிப்பு ரிட்டர்ன்ல கொடுத்துட்டாங்கல்ல சார், அது அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஏத்துக்கணும்னு அப்படி சொல்லல. 2 பேரும் பரஸ்பரம் சமாதானமா தானே போறீங்க. 47 எம்எல்ஏக்கள்ல உங்களுக்கு 17 எம்எல்ஏ ஆதரவு இருக்கு, நீங்களே கையெழுத்து போட்டு லெட்டர் கொண்டு சபாநாயகர் கொடுக்குறீங்க. 30 பேர் உங்களை எதுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னைய சட்டமன்ற கட்சி தலைவரை அறிவிங்கன்னு சொன்ன தப்ப செஞ்சவர் எடப்பாடி. அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரெட்டலையில ஜெயிச்சவங்க போய் தாவேக அரசுக்கு ஆதரவு போட்ட தப்ப செஞ்சவங்க 25 எம்எல்ஏக்கள். ஆமா, 2 பேரும் தப்புனாங்கல்ல. 2 பேரும் அதை சமாதானமாய் மன்னிப்பு கேட்டு ஒன்னா சேர்றீங்க. சேர்ந்த பிறகு அவர் பதவியில தொடருங்கப்பான்னு சொல்றது இல்ல. நீங்க ஒத்துக்கிட்ட விஷயத்த 2வது நாளே மாத்தினதுனாலதான் இன்னைக்கு 2 விஜயபாஸ்கர் வெளியே போனாங்க. இனிமேலும் சிலர் போனாலும் ஆச்சரியம் இல்லை. சோ தப்பு ஏதோ விஜய் மேலதான், விஜய் தான் அப்படி பிள்ளை பிடிக்கிறாரு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க சார். இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? முதல் தப்பு எடப்பாடிட்டு இருந்தா தொடங்குது. ஒரு தலைவன் தன் தகுதியை உணர்ந்து, தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட தவறியை கதவை திறந்து வைத்ததன் விளைவுதான் யாரு வேணாலும் உள்ள வந்து தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டான் சும்மா கூக்குரலிட்டா என்ன சார் நியாயம்? அது கதவை ஏன் பூட்டி வைக்கல? கண்டவங்க உள்ள வர்ற அளவுக்கு எதுக்காக நீங்க பாதுகாப்பற்ற நிலைமையை நீங்க ஏற்படுத்தினீங்க? அதையும் தான் சேர்த்து பேசணும். இல்ல நீங்க சொல்றது யதார்த்த அரசியல சொல்றீங்க.
அவரு கட்சிக்கு எதிரா ஃப்ளோர் டெஸ்ட்ல கொரோனாக்கு எதிரா அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த கொரோனா யாருங்கிறதா சார் பிரச்சனை. இல்லையே அங்கீகரிக்கலையே. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அதிமுக கொரோனான்னு சபாநாயகர் போட்ட உத்தரவை காட்டுங்க. எங்க கொரோனா விஜயபாஸ்கர் தான் இவங்க கொடுத்த லெட்டர் இன்னும் பெண்டிங்ல இருக்கு சார். ரெண்டையுமே சபாநாயகர் ஏற்கவும் இல்லை அங்கீகரிக்கவும் இல்லை சார். போற போக்குல முக்கியமான பாயிண்ட மறந்துடாதீங்க. அதனாலதான் எடப்பாடி இறங்கி வந்தார். அது சட்ட சிக்கலுக்கு எடுத்துட்டு போகும், கோர்ட்டுக்கு போகும். நான் தான் நிஜமான அதிமுக பொதுச் செயலாளர், தேர்தல் ஆணையம் என்னதான் அங்கீகரிச்சிருக்கு, பல நீதிமன்ற தீர்ப்புகளும் என்னதான் அங்கீகரிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நான் யாரை நியமிக்கிறேனோ அவர் தான் கொரோனான்னு இவர் போய் ஒரு வாதம் வைப்பாரு. சரி, லெட்டர் கொடுத்துட்டா மட்டும் கொரோனா கிடையாது, அதை சபாநாயகர் அங்கீகரிச்சு அறிவிக்கணும். அதிமுகவின் சட்டமன்ற கொரோனா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்னு அவர் சொன்ன அறிவிப்பை காட்டுங்க. கொரோனா என்ன யாரும் இல்லை சார். அதனாலதான் சார் 2 பேரும் சமாதானம் பண்ணாங்க. ஏதோ காலம் கடந்துட்டனால எல்லாத்தையும் கடந்து போக முடியாது. எங்கெங்க எல்லாம் ஓட்டம் நடந்துச்சு, எங்க தவறு நடந்துச்சு எல்லாத்தையும் தான் பேச. நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் சரி. இன்னொரு பாயிண்ட் லீகலா எடப்பாடி நான் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்துவேன்னு சொன்னாரு. இன்பதுரை டெல்லியில வச்சு விஜய் மீது நரசிம்மராவ் போட்ட கேஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேஸ் பாயுன்னு சொன்னாரு. எனக்கு நல்லா நான் இருக்கு. அடுத்த நாள் தான் இவங்க மன்னிப்பு கேட்டது கேட்டாங்க. இவங்க 2 பேருமே சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சொன்னாருல்ல, ஏன் அதை ப்ரொசீட் பண்ணல? இவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. எதனால அதை ஏத்துக்க வேண்டிய எடப்பாடியோட இன்னைக்கு பிடிவாதத்தை யோசிச்சு பாருங்க. மன்னிப்பு கடிதத்தை ஏத்துக்கிறவரா அவரு? மன்னிப்பு கடிதத்தை ஏத்துக்கிறவரா அவரு? 25 பேரை தகுதி நீக்கப்பட்ட ஏகோபித்த தலைவரா அவர் தான் சார் இருப்பார். 17 எம்எல்ஏக்களுக்கு அது ஒரு 5 பேர் வந்தாங்க. 22 பேரை வச்சு அவர் தானே தலைவரா இருப்பார். ஏன் ஏத்துக்கிட்டாரு? ஏன்னா திரும்ப சொல்ல ஒரு சட்ட போராட்டத்துக்கு தான தொடக்க புள்ளி அது. சபாநாயகர் முடிவே எடுக்கல. எந்த கொரோனா உத்தரவு அவங்க மீறினாங்க சொல்லுங்க? அவங்க நேர்மை சொன்னாங்க மெஜாரிட்டி கொரோனாவே இல்லாம நடந்துச்சு சார். அந்த அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ல அப்ப கொரோனாவே இல்லாத போது கட்சித்தாவல் தடை சட்டம் எங்க வந்துச்சு? சபாநாயகர் நடத்திருக்கவே கூடாது. ஆமா சார். அப்ப எத்தனை சிக்கல் வருது பாத்தீங்களா? நான் சொல்ல நீங்க இழுத்துட்டே போறீங்க பாருங்க. ஏன்னா நிஜம் அது அத்தனை குழப்பங்கள் இருந்ததுனாலதான் இந்த சட்ட போராட்டமே வேண்டாம்னு 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க சார். அப்படி பார்த்தா சட்டமன்ற கட்சின்னு வர்ற போது மெஜாரிட்டி சிவி சண்முகாணி தான். அன்னைக்கு 30 பேர் இருந்தாங்க அவங்க அணியில. 17 பேர் எடப்பாடி இருந்தாங்க. கட்சி தலைமை எடப்பாடி தான். இருக்கட்டும் சார். சட்டமன்ற கட்சின்னு வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன், அதிமுக யூஸ் பண்ணல. சட்டமன்ற கட்சி அதிமுக பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கர், சிவி சண்முகாணியில, வேலுமணி அணியில இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து எங்க கொரோனா டாக்டர் விஜயபாஸ்கர் தான் கொண்டு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த கடிதமும் சபாநாயகருடைய பரிசீலனையில் இருக்கிறது. அந்த கொட்டேஷன் போட்டுங்க. இவங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அங்க கொரோனான்னு எடப்பாடி கொடுத்த கடிதமும் சபாநாயகர் ஆய்வுல பரிசீலனை இருக்கே தவிர அவர் எந்த முடிவையும் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல. அதை அறிவிக்காமலே ஓட்டெடுப்பை நடத்தி முடிச்சுட்டாங்க. அரசியல் அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சட்டத்துக்கு உட்பட்டுலாம் ஒண்ணு நடத்தல. சரி, ஏதோ ஒண்ணு பண்ண 25 பேர் நம்மள ஆதரிக்கிறான், அதுல எத்தனை பேர் மந்திரி ஆகுறன்ற பேச்சு நடந்தது நிஜம் இல்ல. அதனால விஜய் சால்வை எடுத்துட்டு போனார் சிவி சண்முகம் ஆபீஸ்க்கு. அன்னைக்கு அதுவும் பேரத்தின் ஒரு வடிவம் தானே சார். அவர் தானே தொடக்கி வச்சது. நீங்க அதிமுக ஆதரவை தேடி போனா நீங்க எடப்பாடி தானே போயிருக்கணும். ஆமா, ஏன் சிவி சண்முகத்துட்டு போனீங்க? அதுக்கப்புறம் தான் ஃபோர் டெஸ்ட் நடந்தது. அதனால பேரங்கிறது பல வடிவங்கள்ல நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் அதைத்தான் திரும்ப சொல்றேன். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இடைத்தேர்தல் ஒரு முடிவு எடுக்கட்டும். பாஜக அதை எப்படி சார் பாக்குது? பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை பாஜக கில்லாடி சத்தம் இல்லாம இருக்கு. ஏதோ ஒத்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்க ஒதுங்கி ஓடி போயிட்டாங்கன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கும் சொல்றேன், பிஜேபி சில வேலைகளை செய்கிறது, சில விஷயங்களை கண்காணிக்குது. அது மட்டும் எனக்கு தெரியும். விஜய்க்கு ப்ரோவாவா அகைன்ஸ்டாவா அதையும் நம்ம சொல்லணும் சார். தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு ஒதுக்கிட்டோம். இல்ல, பாஜக சத்தம் இல்லாம வந்தே மாதரம், தேசிய கீதம், இந்த விவகாரங்களை கடந்த ஆட்சியில் செய்ய முடியாததை சாஃப்டா அப்படியே வேளாப்புல இறக்கிறாங்க. இல்ல, யார் இருந்தாலும் அவங்களுடைய இதை சாதிக்கதான் நினைப்பாங்க. அவருடைய கடந்த 5 வருஷம் போராட்டமா இருந்தது. இயல்பான குணம் மாறாது. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டதுனாலயோ ஒன்னு நடக்காதனாலயோ பிஜேபிக்கு விஜய் அடிபணிச்சிட்டார் அல்லது பிஜேபி எதிர்க்க துணிச்சிட்டாருன்னு இந்த 50 நாளில் நடந்த 4 விஷயத்தை எடுத்து போட்டலாம் விவாதிக்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றது தப்பு. இன்னும் பல விஷயங்களை அவருக்கு கொடுப்போம், கால இடைவெளி கொடுப்போம், அவர் கேட்கிற அவகாசத்தை கொடுப்போம், மற்ற விஷயங்களை எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்ப்போம். இல்ல, இது குறித்து நம்மளே பேசியிருக்கோம். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. 67 அண்ணா வந்து இல்ல, அது இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். இப்போ மாணவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கறதுல ஜாதி பேரை போட போறான்னு சொல்லிட்டாரு. தெரியாத அவர் வாய் தவறு தெரியாதனமான்னு நிர்மல்குமார் தான் சொன்னாரு. நானும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாரு. ஆகும்போது சொன்னது நிஜம். அது புதிய பாட கொள்கையில, அது ஒரு புதிய கல்விக் கொள்கையில அது ஒரு அம்சம். அது ஏன்னா ஏதோ ஒரு கணக்கெடுப்புக்கு அவங்க யூஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ சத்தம் இல்லாம அதை பூத்துறாங்களா? அப்போ இது வாய் தவறி சொல்லிட்டாருன்னு பின்வாங்குறாரு நிர்மல்குமார். அல்ல, அரசின் நிலைப்பாடு அது வரலன்னு சொல்றாரு. அப்போ அவசரப்பட்டு செங்கோட்டை ஆஹா பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு விமர்சிக்கவும் வேண்டாம். நிர்மல்குமாரும் ஒரு பொறுப்பான அமைச்சர். அவர் வாய் தவறி சொல்லிட்டார், எங்களுடைய உறுதிப்பாடு அந்த மாதிரி கொடுக்குற எண்ணமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதையும் நம்ம மதிக்க தானே வேணும். அதனாலதான் அவசரப்பட்டு இவங்க பிஜேபி அடிமையாயிட்டாங்கன்னு முடிவுக்கு போகாதீங்க, பிஜேபி எதிர்க்க துணிஞ்சிட்டாருன்னு முடிவுக்கு வராதிங்க. ஆனால்
ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக போவது நல்லதுதான். அது அடிமைத்தனம்னு பார்க்க வேண்டாம், குனியக்கூடாது, அவ்வளவுதான். இல்ல நம்ம அப்படி பார்க்கல. இப்ப என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அமைச்சரவை இருக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க, பாஜக எப்படி அதை விரும்பும்? ஏன்னா கூட்டணி திமுகவோட இருந்ததே விரும்பாத பாஜக சார் அப்படி காங்கிரஸ் அரசை எப்படி விரும்பும், எப்படி ரசிக்கும், எப்படி விரும்புங்கிற பிஜேபி என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்கிறாங்க. அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்கிறது அவருடைய கடந்த சில வருட வரலாறு, அரசியல் வரலாறு நமக்கு சொல்லுது. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு தான் ரோலே இல்லையா சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். விஜய் அரச ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம போயிருவாங்கன்னு பாக்குறீங்க. நம்ம எதையுமே நம்ம ஏன் சார் இதான் சொல்லணும், ஏதாவது நடக்கட்டும் பேசுவோம். பிஜேபி அமைதியாக இருக்க மாட்டார்கள். காரணம் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்ன பிஜேபி. அதான் கேக்குறேன் நான் உங்கள்ட்ட. அந்த காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இருக்கிறத ரசிப்பாங்களா? அப்ப அது எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் தானே அவங்களும் பார்ப்பாங்க, எப்படி குடைச்சல் கொடுக்கலாம் தானே அவங்களும் பார்ப்பாங்க. என்ன சார் 55 நாள் ஆச்சு ஒண்ணும் கொடுக்கலையே அப்படிலாம் பார்க்காதீங்க. அது ஒரு காலகட்டம், பார்க்கலாம். செய்யலாம். அரசியலா நான் பேசுறேன். இல்ல இன்னொரு பார்வை பிஜேபி எப்படி விரும்புன்னு, இன்னொரு பக்கம் பிஜேபி விரும்புனதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. குர்பானி இங்க தடை வந்துருச்சு, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் வந்து புதுக்கோட்டை சென்னை எங்க போட்டாலும் உடனே தடை வந்துருது. அப்ப இது என்னங்க, ஜோசப் விஜய் அப்படின்னு பேரு தான் இருக்கு, கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாங்க. ஆனா அழகா பண்ணிட்டு அவசரப்பட்டெல்லாம் ஒரு பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டான்ற விமர்சனத்தை நான் வைக்க மாட்டேன். அவரு பிஜேபி எதிர்க்க துணிஞ்சிட்டாருன்னு நான் சர்டிபிகேட்டும் கொடுக்க மாட்டேன். இன்னும் சில விஷயங்களை பார்த்துட்டு தான் நான் கருத்து சொல்லுவேன். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த பார்த்துட்டு முடியும். என்ன சார் அவசரம்? இப்ப என்ன சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணணுமா? விஜய் கிட்ட போய் சாயங்காலம் கொடுக்க போறீங்களா? பிஜேபி எதிர்க்க துணிந்த கோமானே இந்தாங்க அவார்டு. எதுக்கு சார் அந்த அவசரம்? ஏன்ற அரசியல்வாதிகள் பேசட்டும் சார், நமக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? எங்க போயிட போறாரு விஜய்? அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு 10 விஷயத்தை அமல்படுத்திட்டு எங்க போயிட போறாரு? இப்போ நேத்திக்கு கூட அந்த விபிஜி ராம்ஜி, மகாத்மா காந்தி, இந்த பேரே எதிர்த்தவர் தான் விஜய். இந்த பேரை நக்கல் பண்ணி விமர்சிச்சவங்க தான் இன்னைக்கு அமைச்சர்களா இருக்கிறாங்க. நேற்று மியான்னு கூட ஒரு சத்தம் வரலையே. நெறிமுறைகள் வெளியீடு ஏத்துக்கிட்டு நீங்க அறிவிக்கிறீங்க. இதுல மாநில அரசுக்கு என்னவெல்லாம் நிதி இழப்புன்னு நேற்று தங்கம் தண்டை சொல்லிட்டு போட்டார். அதை என்டார்ஸ் பண்ணி கூட அமைச்சரவர்களை யாருமே பேசல. புரியுதுங்களா? அப்போ பிஜேபிக்கு ஏன் பதுங்குறாங்க அப்படின்னு உடனே வர விரும்பல. மாநில அரசுல அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறவங்க தான் அந்த நெருக்கடி தெரியும். அந்த கடமையையும் செய்யணும். தாவேகா ட்விட்டர் ஹேண்டில்ல நீங்க அதை எதிர்ப்பையும் பதிவு பண்ணிருக்கணும். தமிழ்நாடு அரசு நெறிமுறைகளை வெளியிடட்டும். தாவேகா ட்விட்டர் ஹேண்டில் என்ன வந்திருக்கணுமே ஒரு பதிவு. இது என்ன பேரு? இந்த பேரை நாங்க அப்பவே எதிர்த்தோம், இனியும் எதிர்ப்போம். 2 வரி ட்விட் போடக்கூடாத? இப்படி சொல்லலாம். அதுக்காக எடுத்த உடனே இவர் பிஜேபியினுடைய அடிமை ஆயிட்டாரு, பிஜேபி எதிர்க்க துணிஞ்சிட்டாருன்னு உடனே ஒன்னும் பதற வேண்டாங்கிற நான். அதெல்லாம் அரசியல்வாதிகள் பார்த்துக்கிட்டு சார் பண்ண விமர்சிச்சுக்கலாம். பிஜேபி செந்தில் பாலாஜியை குறி வைக்குது, இவங்களும் குறி வைக்குதுங்கிற சில விஷயங்களை பிஜேபி ரசிப்பாங்களோ? ஏன்னா அவங்களும் செந்தில் பாலாஜியா கடந்த ஆண்டுல குறி வச்சாங்க. இல்ல தனித்தனியா எனக்கு சொல்ல தெரியல. சம்பவங்கள் நடக்கட்டும், நம்ம அதை டீகோட் பண்ணலாம். ஏன்னா இவங்க எது பேரங்கனால அதனால அந்த சந்தேகங்கள்லாம் வருது. பார்ப்போம். தமிழ்நாடு காணாத அரசியல் சூழல் தான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முன்னுதாரணங்கள் இல்லை. இது எப்படி போகும்? 2 திராவிட கட்சி இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அதை எதிர்கொள்ள போகுது போன்ற பல்வேறு செய்திகளை ஒரு பத்திரிகையாளராக உங்க பார்வைகளையும் அனுபவங்களையும் ரொம்ப விரிவாக வச்சுக்கேன். நன்றி.